திருநெல்வேலி வடக்கு புறவழிச்சாலையில் திடீரென தீப்பிடித்திருந்த கார். வாகனங்களுக்கு கேஸ் நிரப்பும் நிலையம் அருகில் தீப்பிடித்த நிலையில் நல்வாய்ப்பாக பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. திருநெல்வேலியில் இருந்து மதுரை செல்லும் வடக்கு புறவழிச்சாலையில் வாகனங்களுக்கு கேஸ் நிரப்பும் நிலையத்திற்கு அருகே திடீரென ஆம்னி வேன் தீப்பிடித்தெரிந்தது. வேனில் இருந்த சிலிண்டரும் வெடித்ததால் தீ மளமளவென கார் முழுவதும் பரவி தொடர்ந்து எரிந்ததால் எலும்புக்கூடாக மாறியது. சம்பவம் தொடர்பாக பாளையங்கோட்டை தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் சம்பவ இடத்திற்கு வரும் முன்னரே கார் முழுமையாக எரிந்துவிட்டது. எனினும் அவர்கள் தண்ணீரை பீய்ச்சி அடித்தனர். இது தொடர்பாக விசாரணை நடத்திய நிலையில் ஆம்னி வேன் திருநெல்வேலி டவுனைச் சேர்ந்த வாசனை திரவிய வியாபாரி ஷேக் சையத் அலி என்பவருக்கு சொந்தமானது என தெரியவந்தது. அவர் வியாபாரத்திற்காக தச்சநல்லூர் பகுதிக்கு வந்த நிலையில் புறவழிச்சாலையில் உள்ள கேஸ் நிரப்பும் நிலையத்தில் 500 ரூபாய்க்கு கேஸ் நிரப்பிவிட்டு வாகனத்தை இயக்க முயன்ற போது அதிலிருந்து தீப்பொறி ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்த கேஸ் நிரப்பும் நிறுவன ஊழியர்கள் வாகனத்தை அங்கிருந்து தள்ளி நிறுவனத்திற்கு வெளியே சாலை வரை தள்ளிக் கொண்டு விட்டுள்ளனர். ஷேக் சையத் அலி வாகனத்தை மீண்டும் இயக்க முயன்ற போது வாகனத்தில் புகை ஏற்பட்டு தீப்பிடிக்க தொடங்கியுள்ளது. அதிலிருந்த கேஸ் சிலிண்டரும் வெடித்ததால் தீ மளமளவென பரவி வாகனம் முற்றிலும் எரிந்து எலும்புக்கூடானது. இதனால் அப்பகுதியில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாலையின் இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றது. கேஸ் நிரப்பும் நிலையத்தின் மிக அருகில் இந்த சம்பவம் நடைபெற்ற நிலையில் நல்வாய்ப்பாக பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக திருநெல்வேலி சந்திப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.